Hi viewers, Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Good afternoon. Welcome to my channel. இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண என்னுடைய ஓல்டு வியூவர்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி. என்னுடைய யூடியூப் சேனல் ஆரம்பித்து கரெக்டாக 1 year ஆகுதுங்க. போன வருஷம் மார்ச்சில் ரம்லான் மாதம்தான் நான் ஓப்பன் பண்ணேன் என்னோடய சேனல். இது வரைக்கும் உங்களுடைய சப்போர்ட் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இதற்கு மேல் போடுற வீடியோஸ்க்கும் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் வியூவர்ஸ். சின்ன ஒரு ட்ராவலிங் ஷாப்பிங் தான் போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்கூல் ட்ரிப் இருந்துச்சு, அவங்களோட சேர்ந்து நானும் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு கிளம்ப சொன்னாங்க. அதனால் சேர்ந்து போகிறேன். டுடே இன்றைக்கி கரெக்டாக மதியம் 12 o'clock ஆகுது. அவ்வளோ வெயிலுங்க, செம்ம வெயிலாக இருக்குது. 34 செல்சியஸ் டிகிரியில் இருக்குங்க வெப்பம். ரியாத்தில் இந்தியாவில் உள்ள வெப்பத்தை விட அதிகமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இவங்க சொல்லி தான் நான் கேள்விப்பட்டேன். அடிக்கடி ஃபோனில் சொல்லுவாங்க, இங்கே உள்ள வெயிலெலாம் உன்னால் தாங்க முடியாது, இங்கே பார்த்தா தெரியும் அப்படின்ட்டு. இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது. ஏதோ நம்ம காரில் ஏசியில் கொஞ்சம் இருக்கிறதுனால அது எனக்கு தெரியலை அவ்வளோவா. நடந்து நம்ம வெளியில் நடக்கும்போது அவ்வளோ ரொம்ப வெயில் தாங்க முடியலை. கண் முழிச்சு வெயிலை பார்க்க முடியலைங்க. அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு கண்ணை கூசுது, அந்த அளவுக்கு வெயில். அதனால தான் நான் கூட கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டேன். ரியாத் ரம்லான் முடிஞ்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் பகல் டைமில் ஷாப்பிங் போகிறேன். இந்த வெயிலை பார்க்கும்போது ரம்லான் மாதத்துலலாம் நான் வந்த புதுசில் அவ்வளோவா வெயில் இல்லை. இப்போ தாங்க ஒரு 1 week-ஆக வெயில் அதிகரிச்சிருச்சு ரியாத்தில். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, போக போக ரொம்ப வெயிலாக இருக்கும் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அங்கே இந்தியாவில் இருக்கும்போது நான் கால் பண்ணப்பெல்லாம் சொல்லுவாங்க, அங்கே இருக்கிற வெயில் என்ன, இங்கே தான் ரொம்ப அதிகமாக வெயில் அடிக்கும், அது இங்கே பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் இங்கே ஃபேஸ் பண்ணும்போது தாங்க தெரியுது. இவங்க சொல்கிறாங்க, இது என்ன இன்னும் 54 வெப்பம் கூட அதிகரிக்கும் தொடும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அது மாதிரிலாம் ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னா ரொம்ப அதிகமாக தாங்க முடியாது, எல்லாம் பாதுகாக்கணும். இங்கே ஒர்க் பண்ணுற லேபர், ரோட்டு வேலை பார்க்குறவங்கலாம் ரொம்ப வெயிலில் கஷ்டப்படுறாங்க. எல்லாம் அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை போக்கணும், அதுக்காக துவா செய்வோம் நம்ம. இங்கே ரியாத்தில் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் கழிவு நீர் போகிறதுக்காக ரோட்டுக்கு கீழே பைப்பு போட்டு அந்த வேலை நடந்துகிட்ருக்கு. கார் உள்ளே இருக்கும் போதே சன்லைட்டு அப்படி கண்ணை பறிக்குது. அதனால தான் கூலிங் கிளாஸ் கூட நான் எடுத்து போட்டுக்கிட்டேன். இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னண்டா, இது ஃப்ரிட்ஜை பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. வளைவாக ரோடுகள், அவ்வளோ ஒரு வியப்பூட்டும் விஷயமா இருக்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. அதான் ஷூட் எடுத்த மலைகளை அதை இடிச்சிட்டு தான் இங்கே வீடு கட்டியிருக்காங்க. அதிகமாக பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த நாட்டில் நிறைய மலைகள் இருக்கிறதுனால அதை இடித்து தான் கட்டுறாங்க. நாங்கள் இருக்கிற ஏரியா கூட நல்லா மேட்டு பகுதியாக தான் இருந்துச்சு. அதில் அந்த பாருங்களேன், எவ்வளோ ஒரு ஆச்சரியம். அல்லாஹ் தாலா இந்த நாட்டில் அந்த மலைகள் ஒசரமாக இருக்குது. அதை புல்டோசர் மூலயமா அதை சரி பண்ணி வீடுகள் கட்டுறாங்க. நாங்கள் இருக்கிற ஏரியா புதுசாக வீடுகள் வந்த ஏரியா தான் அப்படின்னு இவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. அரபு நாடுகளில் பொறுத்தவரை இங்கே அதிகமாக பாலைவனமும் மலைகளும் தாங்க இருக்குது. அதை தகர்த்துட்டு தான் வீடுகள் கட்டியிருக்காங்க. பார்க்கவே ஆச்சரியம். சொல்கிறாங்க, இந்த மலைகளை இடிக்கும் போது, வீடு கட்டும் போது இடிக்கும் போது அவ்வளோ ஒரு பயங்கரமான சவுண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் மிகப்பெரியவன். மாலுக்குள்ளே வந்தாச்சுங்க. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட் எடுத்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நினச்சோம்.
வாட்டர்மெலன் வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சுங்க. கிரினியும் வந்து ஒரு அளவு போதுமானதாக இருந்துச்சு. நிறைய எக்கச்சக்க வெரைட்டியான பழங்களும் இருந்துச்சு. கொஞ்சம் வாங்கியாச்சு. இங்கே பாருங்களேன், இது வந்து இங்கே பாட்டில் மில்க் வந்து இதுதான் இங்கே நிறைய வந்து யூஸ் பண்ணுறாங்க. பவுடர்லாம் கிடையாது. நல்லாவே இருக்குது. நான் இங்கே வந்ததுலேருந்து இதில் தான் காஃபி டீலாம் வந்து குடிக்கிறேன். ரொம்பவே நல்லா இருக்குது இந்த பாட்டில் மில்க்கு. சமையலுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம் அண்டு வந்து வெஜிடபிள்ஸு ஃப்ரூட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியாச்சு. இந்த பட்டர் பிஸ்கட்டு இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நம்மளுக்கு வந்து இந்தமாரி ஐட்டம்லாம் வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். மில்க் பட்டரு அதனால் அது கொஞ்சம் வாங்கிக்கிட்டாச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஃபிஷ் வந்து நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்கங்க. ஃபிஷ் கொஞ்சம் வாங்கிக்கிட்டாச்சு. அப்போ வந்து ஷூட் எடுக்க முடியல என்னால். நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டத்தை என்னடா இது வீடியோ எடுக்க முடியலையே அப்படின்னு கூட நான் நினச்சேன், ஃபீல் பண்ணேன். வெரைட்டியாக நிறைய ஃபிஷ்ஷுங்க. இன்னும் நெக்ஸ்ட் டைம் நான் வரப்போ நான் வந்து அது ஷூட் எடுத்து நான் போடுறேன். மத்தி மீன் எல்லாமே நிறையா இருந்துச்சு. சூப்பராக நல்லா பெரிய பெரிய மத்தி. அது வந்து அதுதான் இவங்க அடிக்கடி வாங்குவாங்களாம். அதை கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பில் போட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். ரூமுக்கு வரக்குள்ளே 1:00 ஆயிடுச்சுங்க. வந்து தான் வந்து சமையல் வந்து நான் ஆரம்பிக்கணும். அதோட விலாக் வந்து நெக்ஸ்ட் போடுறேன். இவங்க வந்து ஃபிஷ் பிரியாணி தான் கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து சொல்ல மறந்துட்டேன், சிக்கன் வந்து பாக்ஸாக தான் இங்கெல்லாம் இருக்குது. நம்ம என்ன சிக்கன் வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கும் ஒரு பாக்ஸ் எடுத்தோம். அப்புறம் இறால்லாம் வந்து நல்லா பெருசு பெருசாகவே இருந்துச்சு. மத்தி வந்து பாருங்களேன் எவ்வளோ பெரிய பெரிய மத்தி. அதுவும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து ரியாத் வந்து நான் வந்து ஐஸ்கிரீம் தொடுறேன். வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி அண்டு வந்து மேங்கோ ஃப்ளவரு வாங்கிட்டு வந்தோம். இது என்ன மேங்கோ மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? எனக்கு மேங்கோ சாப்பிட்ணும் தாங்க ஆசை. ஆனால் மேங்கோ எதுவுமே செட் ஆகலை, நல்லாவே இல்லைங்க இங்கே. அதுக்கப்புறம் கிரினி பழம் தாங்க இது, அந்த கலரில் இருக்குது. இப்போ ஜூஸ் கேட்டாங்க, அது ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு 2 பேரும் அவங்க ரெஸ்ட் எடுத்தாங்க. நான் சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். மீன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். விலாக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.